ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சாரதா நிறைய காய்கறிலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. கங்கா வந்து ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கிற அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கே, புதுசாக மருமகம் வந்ததுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் பேசுகிறாங்க. இப்போ சாரதா வந்துட்டு ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் பேசியாச்சு, இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்காங்க, எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, அந்த பிள்ளையை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயை பற்றி ரொம்பவுமே பாராட்டி பேசுகிறாங்க. இதை பார்க்குற கங்காவும் பாட்டியும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் யமுனா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. யமுனாவுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப சந்தோஷமான செய்தின்னு சொல்கிறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிவின் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லும்போது நிவின் வந்ததுமே விஜய் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எப்படி நான் அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ யமுனாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா, இந்த மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரா, இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. ஆனால் யமுனாவோட கேரக்டரை பார்க்கும்போது தான் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. எல்லாமே மனசுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை பற்றி பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துமே நான் உடனே அக்காவை பார்க்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ நிவின் ஆனால் கண்ட்ரோலாக தான் இருக்கார். இது வந்து எப்பயுமே ஆர்வக்கோளாறு, ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கிறத மனசுக்குள்ளார வச்சு குமரன்ட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சமையல் இருக்குது. கங்கா மறுபடியும் வந்து பார்த்தோம்னா சாரதா கிட்ட வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் மருமகனுக்கு என்னென்னமோ சமைச்சு வச்சிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தா குமரன், நிவின், யமுனா 3 பேரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ காவேரின்னு கூப்பிட்டு காவேரியை பார்த்து என்னென்னமோ பேசுகிறாங்க. யமுனா வந்து அப்படியே அந்த ஆர்வ கோளாறில் பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசி நான் அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அது வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் இடையில மாமான்னு சொல்லி விஜய் கிட்ட பேசுறதுனால இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் காவேரி மனசுக்குள்ளார பயத்தை வச்சுக்கிட்டே தான் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி விஜயும் கேட்குறாரு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தான் மாமான்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே எல்லாம் ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக பேசினதுக்கப்புறம் பாட்டி வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்பயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கங்கா தான் எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உட்காரத்துக்கு இடம் கேட்கும்போது இங்கே உட்காருங்க அப்படின்னா, இல்லை நெருக்கிலாம் உட்கார வேணாம், நீங்கள் உட்காந்து தாராளமாக சாப்பிடுங்க, அவங்க அப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா கங்காவோட மூஞ்சி கொஞ்சம் சோகமாக காட்டுற மாதிரி இருக்குது. அந்த கதை என்னன்னு தெரியல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ காவேரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு எல்லோரும் மொட்டை மாடியில் உட்காந்து சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அரட்டை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு அடுத்து பார்த்தோம்னா நம்ம நைட்டு மொட்டை மாடியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கங்கா மட்டும்தான் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குமர் இருக்கார், நிவின் இருக்கார், விஜய் இருக்கார், காவேரி இருக்காங்க, யமுனா இருக்காங்க. இப்போ யமுனா வந்து காவேரி கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறாங்க. ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. காவேரி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜயும் பேசுகிறாங்க. இப்போ விஜய் கிட்ட அப்போ தான் தெரியுது காவேரி கிட்ட நிறையா தடவை வந்து இந்த மாதிரி உனக்கும் நிவினுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசின விஷயத்த. அப்போ அது கேட்டுன்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்படிலாம் இருக்குது யமுனா, உன்னை நான் என்ன கேரக்டர்னு சொல்கிறதுன்னு தெரிலன்னு. அப்போ தான் நிவின் வந்து மனசுக்குள்ளார சொல்கிறாரு, இவெல்லாம் திருந்தவே கிடையாது, மனசுக்குள்ளார இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நிவின் சொல்கிறாரு. அது கரெக்டாக உண்மையாகிற மாதிரி தான் விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நல்லா பேசி அரட்டை அடிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்துட்டிங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாத்தா பாட்டியை விட்டுட்டுலாம் நான் வரல, அங்கே போவேன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு விஜய். இப்போ பார்த்தா அப்படின்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதே நிவின் தான். அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சொன்னதுமே இப்போ பார்த்தா யமுனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு எப்படி முன்னாடியே தெரியும், இவர் எதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யமுனா யோசிக்கிறாங்க. உடனே நிவின் இந்தாண்டிருந்து ஆரம்பிச்சிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.